வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஷார்ட் லிஸ்டான எல்லாருமே, எக்ஸாமில் ஷார்ட் லிஸ்டான எல்லாருமே பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கு ரொம்பவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா வந்து உங்களுடைய ரன்னிங் டைம் இம்ப்ரூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் இந்த டைமில் ஒரு சில நோட்டீஸ், அந்த ஃபிசிக்கல் டேட்டுக்கான நோட்டீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் லான்ச் பண்ணுவாங்க. இந்த டேட்டில் நாங்கள் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு நோட்டீஸ் மாதிரி வந்து அவங்க வந்து லான்ச், அதாவது வந்து அந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டீஸ் பொறுத்து தான் நமக்கான ஃபிசிக்கல் டேட்டுக்கான ஆன் டிக்கெட் வந்து அந்த டேட்டுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் நமக்கான ஃபிசிக்கல் வரப்போகுது அப்படின்ட்டு இன்னும் வந்து தீவிரமாக நம்ம ரன்னிங் பண்ணுவோம். இந்த டைமில் ஒரு சில நோட்டீஸ் வைரல் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ட் இந்த வீடியோ மேக் பண்ணக்கூடாது அப்படின்னா நினச்சேன். நிறைய பேர் எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான ஃபிசிக்கல் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் இந்த நோட்டீஸ் வந்து உண்மையா பொய்யா என்ன இருக்குது அப்படின்றத உண்மை தன்மைக்கு ஏற்ப வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான நோட்டீஸ் வந்து இதுதான். ஓகேங்களா? நம்ம நிறைய இந்தி சைட் சேனல்ல நீங்க பார்த்துருக்கலாம். அண்ட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the PST and PET event of Constable GD exam 2023 in a CAPFF Central Armed Police Forces SSF Rifleman GD in Assam Rifles in qualified shortlisted candidate is tentatively scheduled from 27/8/2024 onwards. The e-admit card for PST and PET stage will be uploaded on CRPF website. In due to course of candidate are advised to visit CRPF website example rec.crpf.gov.in from time to time download that e-admit card. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் நமக்கு வந்து பிசிக்கலுக்கு முன்னாடி வரும். பட் ஆனால் இந்த நோட்டீஸ் உண்மையா இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. பட் ஆனால் பொய்யா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தி சைட் சேனல்ஸ்லாம் இதை பற்றியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வியூஸுக்காக இருக்கிறத தாண்டியும் நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இதை போட்டால் வைரல் ஆகும் அப்படின்ற டைம்ல நிறைய பேர் ஒருத்தர் போட்டாங்க அப்படின்னா அது வைரல் ஆகிட்டே இருக்கும். உண்மையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருந்தாலும் இல்லைனாலும், அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நமக்கான பிசிக்கல் வந்து வரதான் போகுது. நீங்க ஷார்ட் லிஸ்டான எல்லாருமே பிசிக்கல் பண்ணதான் போறீங்க. கண்டிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமளே ஒரு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கான எக்ஸாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகி எல்லாம் பாஸ் ஆனதுலேருந்து ஒரு மந்த்துக்குள்ளே நமக்கு டேட் நோட்டீஸ் வரும். அதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே நமக்கான ஃபிசிக்கல் இருக்கும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போது எனக்கு தெரிஞ்ச வரையும் மேக்ஸிமம் நமக்கான ஃபிசிக்கல் டேட்டுக்கான நோட்டீஸ் வந்து கூடி சீக்கிரம் அஃபிஷியல் வெப்சைட்டில் வரல. ஓகேங்களா? இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்னுமே லான்ச் ஆகலை. பட் ஆனால் இந்தி சைட் சேனல்ஸ் எல்லாமே நம்ம நோட்டீஸ் வந்து எப்படி அஃபிஷியலாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த நோட்டீஸும் இருக்குது. பட் இதுதான் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதை வந்து நம்ம பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கான அஃபிஷியல் இந்த டேட் நோட்டீஸ் நம்ம சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி என்னை பொறுத்தவரைக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கான டேட் நோட்டீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நமக்கான பிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட்ல கண்டிப்பாக ஆகஸ்ட் மிட் ஆர் எண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நமக்கான பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கான டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மிட், அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேலே அண்ட் ஆகஸ்ட் எண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ சிஆர்பிஎஃப் ட்ரேஸ்மனுக்கான பிசிக்கல் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து கொஞ்சம் இது டிலே ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே அடுத்து நமக்கான டேட் நோட்டீஸ் வரும். அதுக்கான நமக்கான பிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து உடனே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பிசிக்கலுக்கான நம்ம வந்து தயாராகிட்டு இருக்க எல்லாருமே வந்து பிசிக்கல் டேட் நோட்டீஸ் வர வரையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைம் இருக்குன்னு நினச்சி இன்னும் உங்களோட டைமை வந்து இம்ப்ரூவ் பண்ணி டைம் வைக்க பாருங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் நோட்டீஸ் வரும் வராது அப்புறப்பட்ட விஷயம். நம்ம நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரன்னிங் பண்ணி ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபுல் எஃபோர்ட் 100% எஃபோர்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸாமில் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு நீங்கள் படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அடுத்து ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி எஃபோர்ட் போட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜூரி ஆகாமல் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிசிக்கலை பண்ணுங்க. கண்டிப்பாக ஆகஸ்ட் மிட் ஆர் எண்டுக்குள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக அதுக்கான நோட்டீஸ் நமக்கான சிஆர்பிஎஃப் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் அதுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன்.
அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனல்ல புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல வச்சுக்கோங்க. நீங்க SSC GD 2024 ரெக்ரூட்மெண்ட்காக இப்போ பிசிக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்றத நம்மளோட சேனல்லேயே அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ல வரலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நான் சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்தியா SSC GD 2024 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் இருந்தால் போதுமானது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஓகேங்களா? இவ்வளோ தானா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக பாருங்க. அப்படியும் நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே மெடிக்கலுக்கான வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான வீடியோ கொடுக்குறேன். SSC GD அண்ட் இந்தியன் ஆர்மிக்கான மெடிக்கல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பார்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிட்டு நம்ம அந்த செலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது டாக்டர் கன்சல்ட் பண்ணி உங்களால கியூரிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக இன்னும் ஃபிசிக்கலுக்கான டேட் நோட்டீஸே வரல, இன்னும் ஃபிசிக்கல் வரணும். ஃபிசிக்கலில் பாஸ் ஆகிட்டு அடுத்து மெடிக்கல் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 20-30 நாள் ஆயிரும். அதனால உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களை அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக சால்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கான செலெக்ஷனுக்கு போங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வைரல் நோட்டீஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, ஓகேங்களா? நோட்டீஸ் வருது வராது அப்பாற்பட்ட விஷயம். நமக்கு நோட்டீஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. அஃபிஷியல் வெப்சைட்டில் நமக்கான ஃபிசிக்கலும் வரதான் போகுது, ஓகேங்களா? எக்ஸாம் வந்து அதாவது நீங்கள் எழுதின எக்ஸாமை கேன்சல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அதுக்கான நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டில் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப எஃபர்ட் பட்டு இது பண்ணாதீங்க. நோட்டீஸ் வந்ததுலேருந்து ரொம்ப எஃபர்ட் போடுங்க, ஓகேங்களா? அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நான் வந்து நம்மளோட சேனலில் டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட சேனல்லையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது SSC GD அப்படின்னா டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லையும் இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.